சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் ஆமென் 6வது வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த இடத்திலே ஆமென் இளைப்பாறுகிற புறா, பிரைஸ் தி லார்ட், இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும் புறா என்கிறதான ஒரு தலைப்பிலே ஆமென் இந்த வார்த்தையை கொடுக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவருடைய கிருபையின்படி நம்மை நடத்தி செல்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். புறா என்பதை குறித்து நமக்கு தெரியும், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். புறாவை எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சமாதானத்திற்கு அடையாளமாய் புறாவை சொல்லி இருக்கிறார்கள். இந்த புறா ஆமென் கபடற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் கபடற்றதான இந்த புறா ஆமென் தேவனுடைய சமூகத்திலே இளைப்பாறுதலை தேடுகிறதா இருக்கிறது. காரணம் என்ன? இந்த கபடற்ற புறாவுக்கு உலகத்திலே பலவிதமான பிரச்சனைகள் உண்டு. கபடற்ற இந்த புறாவுக்கு உலகத்தில் பலவிதமான போராட்டங்கள் உண்டு. ஏனென்றால் இந்த புறா ஸ்தோத்திரம் ஆமென் எந்த விதமான மற்ற பறவைகளோடு சண்டையிட்டு நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மற்ற எந்த காரியங்களோடும் இது பிரைஸ் தி லார்ட் ஒரு போராட்டத்தை அல்லது சாப்பிடுகிற இடத்தில் கூட பார்ப்பீர்களானால் இறை புசிக்கிற இடத்தில் கூட அது புசிக்கிற இடத்திலே வேறொரு பறவை வந்தால் இது ஒதுங்கி போகும். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு விட்டு கொடுக்கிற நல்ல மனப்பான்மை உடையதுதான் புறா. பிரைஸ் தி லார்ட். இந்த புறா ஆமென் இளைப்பாறுதலை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த புறாவை குறித்து சொல்லும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் 8வது அதிகாரம் அதனுடைய ஆமென் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த புறாவை குறித்து ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். பூமியின் மீதெங்கும் ஜலம் படியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் வந்தது. தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இடத்திலே ஒரு புறாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே அது சுற்றி திரிந்தது, பறந்து திரிந்தது. எங்கே இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி தேடி வந்ததான அந்த புறாவுக்கு இளைப்பாறுகிற ஸ்தலம் காணப்படாமல் போய்விட்டது. அல்லேலூயா. அது இளைப்பாறும்படி பல இடங்களில் பறந்து திரிந்து அலைந்து போய் காணப்பட்ட வேளையிலே அந்த புறா இளைப்பாற ஒரு இடமும் கிடைக்காத பொழுது திரும்ப மறுபடியும் ஆமென் பிரைஸ் தி லார்ட் பேழைக்குள்ளே கடந்து வந்தது என்று வாசிக்கிறோம். பேழை என்பது ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி சபையை குறிக்கிறது. ஒரு தேவ பிள்ளை சமாதானத்திற்காக, சந்தோஷத்திற்காக, இளைப்பாறுதலுக்காக எந்த இடத்திலே தேடி கடந்து போனாலும் அங்கே சமாதானம் கிடைப்பதில்லை. அவை சில மனிதர்கள் தங்களுடைய வேதனை தீரும்படியாய் சிலர் புகைப்பிடிக்கிறார்கள். கொஞ்ச நேரம் அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆறுதல், மறுபடியும் அந்த பிரச்சனை அவரை ஆட்கொள்கிறது. அவை சிலர் அவை மதுபானம் குடிக்கிறார்கள். அவை கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கிறார்கள், மறுபடியும் அவர்கள் அந்த வேதனையை தான் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள். சிலர் இளைப்பாறுதலை தேடி, சமாதானத்தை தேடி சினிமா சாலையில் போய் உட்கார்ந்து சினிமா பார்க்கும்படி உட்கார்கிறார்கள். ஒரு 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் களியாட்டுகள் இவைகள் நிமித்தமாய் சமாதானத்தை தேடுகிறார்கள். ஆனால் சமாதானம் கிடைக்கவில்லை. இளைப்பாறுதலை தேடுகிறார்கள், ஆனால் இளைப்பாறுதல் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இளைப்பாறுதலை தேடுகிற தேவ பிள்ளையே, சமாதானம் இல்லாமல் அலைந்து திரிகிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஒருவர் தான் சொல்லி இருக்கிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே ஆண்டவர் மோசேயை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிறார். யாத்ராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
அவன் செய்தி வேளையில அவன் இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாரும் மாறி மாறி பைபிள் வாசிக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரே நபர் குறிப்பிட்டவர்கள் என்றல்ல, எல்லாரும் பைபிள் மாறி மாறி வாசிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், ஒரு இக்கட்டான சூழ்நிலை, மோசேயும் ஜனங்களும் தவித்து போய் நிற்கிறார்கள். ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினால் கர்த்தர் சொல்லிவிட்டார், நான் உங்கள் நடுவே புறப்பட்டு வருவதில்லை, நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஜனங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் எழுதி கொடுத்து விட்டார். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நீங்கள் கீழ்ப்படியாத ஜனங்கள், நீங்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினால் நான் இனி உங்களோடு கூட உங்கள் பிரயாணத்தில் புறப்பட்டு வருவதில்லை என்று சொன்னபோது மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி கதறினான், ஜெபித்தான். கர்த்தர் அப்பொழுது சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும். ஹல்லேலூயா. நான் உனக்கு அவர் இளைப்பாறுதல் தருவேன். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். புறா கபடற்றது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த புறாவை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் உன்னத பாட்டின் புத்தகத்திலே ஆமென் 5வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் இந்த புறாவுக்கு சில அடைமொழிகளை கூறுகிறார். எடுத்து வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5:2. நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியை, புறாவை ஆண்டவர் அழைக்கிற விதம், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் தன் நேசர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சார்ந்து கொள்ளுகிற, அவருக்கு பிரியமாய் வாழுகிற, அவரை பற்றி கொள்ளுகிற தேவ பிள்ளைகளை அவர் சொல்லுகிறார், என் சகோதரியே. ஹல்லேலூயா. என் உத்தமியே, என் பிரியமே, என் புறாவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இந்த நாளிலே ஆமென் சபையை அழைத்தான். ஆமென். அந்த பேரை சொல்லித்தான் அழைக்க விரும்புகிறார். நம்முடைய சபையிலே இந்த இடத்திலே இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்திலே, எந்த சூழ்நிலையிலே, எந்த நிலைமையிலே இருந்தாலும் என் ஆண்டவருக்கு முன்பாக கபடற்றவர்களாய், உண்மையுள்ளவர்களாய், உத்தமர்களாய், பரிசுத்தவான்களாய், தேவனுக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் வாழ்வீர்களானால் ஆண்டவர் உன்னை பார்த்து, ஏன் சபையே உங்களை பார்த்தே சொல்லுகிறார், ஆமென், என் புறாவே, என் உத்தமியே, என் சகோதரியே, என் மணவாளியே என்று அழைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்திலே இளைப்பாறுதலை தேடுகிற தேவ பிள்ளைகள் ஆமென் ஒரு புறாவின் சுபாவத்தோடு ஆமென் எல்லா விதத்திலும் குட்டப்பட்டு, எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்டு, எல்லா விதத்திலும் உடைக்கப்பட்டவர்களாக கலங்கி இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்திலே நீ வருவாயானால், தேவனுடைய பாதத்தை பிடித்துக் கொள்வாயானால், தேவனுடைய சமூகத்தை பற்றிக் கொள்வாயானால், என் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சபைக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரிடத்திலே ஏராளமான சமாதானம் உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வேகமாய் 1-2 காரியங்களை இந்த புறா எப்படிப்பட்டதா இருக்கும் என்று, ஆமென், எப்படிப்பட்டது பல காரியங்கள் உண்டு. புறா பிரைஸ் தி லார்ட் கபடற்றதா இருக்க வேண்டும், வஸ்திரம் கரைபடாமல் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆமென். பல காரியங்கள் இருந்தாலும் ஆமென் நேரத்தின் அருமையை அறிந்து சுருக்கமாய் 1-2 காரியங்களை சொல்லி ஆமென் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஆமென். முதலாவது, இந்த புறாவின் தன்மை எப்படிப்பட்டது? ஸ்தோத்திரம். உன்னத பாட்டின் புத்தகத்திலே வருவீர்களானால் அங்கே ஆமென் உன்னத பாட்டு 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். உன்னத பாட்டு 2:14. கண்மலைகளின் வெடிப்புகளிலும் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. பிரைஸ் தி லார்ட். போதும். பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற புறா எங்கே வசிக்கும்,
கண்மலைகளின் வெடிப்புகளில். அல்லேலூயா. இந்த புறா எங்கே இருக்கும்? ஆமென். சிகரங்களின் மறைவிடங்களிலே ஆமென் மறைந்திருக்கிற புறா. அல்லேலூயா. கபடற்ற உத்தமையாகிய ஆமென் சகோதரியாகிய ஆமென் புறா ஆமென் தன்னை வெளிப்படுத்த விரும்பாது. அந்த புறா ஆமென் கண்மலையின் சிகரத்திலே இருந்தாலும் அந்த புறா ஆமென் சிகரங்களின் மறைவிடங்களிலே கண்மலையின் வெடிப்புகளிலே மறைந்திருக்கிற புறாவாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த இடத்தில் ஒருவேளை நம்முடைய படிப்போ பொருளோ பணமோ அந்தஸ்தோ அழகோ எதை ஆமென் நாம் ஆமென் பிரத்யட்சமாய் வெளிப்படுத்த விரும்புகிறோம், அவைகள் அத்தனை வீண் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவைகள் ஒன்றும் பரலோக ராஜ்யத்திலே நம்மை கொண்டு சேர்க்காது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நித்தியத்திற்குள்ளே அவைகள் எதுவும் கொண்டு போகாது. ஆனால் எந்த ஒரு தேவ பிள்ளை ஆமென் கர்த்தருடைய சமூகத்திலே மறைந்திருக்கிறார்களோ, எந்த ஒரு ஆமென் தேவ பிள்ளை ஆமென் சிகரங்களின் மறைவிடமாகிய இயேசுவின் செட்டைக்குள்ளே மறைந்து செயல்படுகிறார்களோ, அவர்களையே கர்த்தர் புறாவே உத்தமியே என்று அழைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆவிக்குரிய தன்மைகள் உருவாக வேண்டும். சிகரங்களின் மறைவிடங்களில் கண்மலையாக கிறிஸ்து இயேசுவின் வெடிப்புகளுக்குள்ளே மறைந்திருக்கிற அனுபவம் நமக்கு உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பைபிளை வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய காரியம் உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சிரியா தேசத்திலே ஜனங்கள் பெருகின பொழுது அவர்களுக்கு ஒரு ஆசை உண்டாயிற்று. என்ன? நமக்கு பேர் உண்டாகும்படி ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட வேண்டும், நாம் யார் என்பது முழு உலகமும் அறிய வேண்டும் என்று அவர்கள் வாஞ்சித்தார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். ஜனங்கள் கூடி வந்து நாம் தேசமே சிதறி போகாதபடி ஆமென் ஒரு பெரிய வானத்தை அளவும் உயரமுள்ள ஒரு சிகரத்தை கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் என்று சொல்லி ஆமென் எல்லாரும் அழைப்பு கொடுத்தார்கள். ஆனால் எந்த ஒரு மனுஷனிடத்திலே கடந்து வந்து தன்னுடைய பெயருக்காக புகழுக்காக தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்தை விரும்பி செயல்பட்டாலோ அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். இதற்கு தெரியுமா? இளைப்பாறுதல் கொடுக்க அல்ல, ஆமென் பெருமை வெளிப்படுத்துகிற மனிதனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க அல்ல, தன்னை பிரஸ்தாபப்படுத்துகிற மனிதனுக்கு ஆமென் சமாதானத்தை கொடுக்க அல்ல, கர்த்தர் இறங்கி வந்தார். அவர்களுடைய வாழ்க்கையை ஆமென் குலைத்து போடும்படி ஆண்டவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். சபையே, தேவ பிள்ளையே, நம்மில் யார் ஆகணும், நம்மை நான் யார் தெரியுமா என்கிற பெருமை என்கிற பேச்சோடு கூட நம்மை பிரஸ்தாபப்படுத்தும்படி நம்மையை வெளிப்படுத்தும்படி செயல்படும் பொழுது கர்த்தர் இறங்கி வருவார். அவர் மௌனமாய் இருக்க மாட்டார். நம்முடைய பெருமைகளை உடைப்பார், நம்முடைய உயர்வான இடங்களை தகர்ப்பார். கடைசியாய் சொல்லுகிறேன், அவன் அப்படிப்பட்ட பெருமையோட எண்ணத்தோடு அவன் நான் என்கிற எண்ணத்தோடு சிந்தையோடு செயல்படுகிறவரை கர்த்தர் அவன் கீழே தள்ளி போட்டு அவன் தரையோடு தரையால் நசுக்கி போட அவர் அவன் தயங்காத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிள்ல ஒரு மனுஷன் அவன் கர்த்தர் உண்டு பண்ணினவர், ஒரு தேவ தூதன். அவன் ஒரு நாளிலே ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து கொண்டு சொன்னான், நான் என் சிங்காசனத்தை வானத்துக்கு நேராக உயர்த்துவேன், நான் அவன் வானங்களுக்கு ஏறுவேன், அவருக்கு நிகராக ஒப்பாவேன் என்று 5 முறை நான் நான் என்று சொன்னான். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை கோபத்தோடு பார்த்தார். கர்த்தர் அவனை கோபத்தோடு பார்த்தார். வானத்திலிருந்து கீழே விழத்தள்ளப்பட்டார். அவன்தான் இன்றைக்கு லூசிபர் என்று சொல்லப்படுகிற சாத்தானா இருந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். இப்படி கேட்கிற சபையே, பிரைஸ் தி லார்ட். ஒரு தூதன் 5 முறை நான் என்று சொன்னபடியினாலே பிரைஸ் தி லார்ட் வானத்தில் தள்ளப்பட்டு சாத்தானாய் மாறி இன்றைக்கு பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறான் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள், ஒரே ஒரு நாளை கேட்கிறேன், எத்தனை முறை நான் சொல்லுகிறோம்? எத்தனை முறை என்னை தெரியாதா என்ன, எப்படிப்பட்டவன் கேட்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே,
வேண்டாம். பிரைஸ் லார்ட். நம்முடைய வாழ்க்கை கபடற்ற உத்தம புறாவை போல சிகரங்களின் மறைவிடங்களில் தங்கி இருக்கிற அந்த நல்ல அனுபவம் நமக்குள் உருவாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதம் 91 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. எந்த ஒரு தேவ பிள்ளை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய அவருடைய செட்டைக்குள்ளே மறைந்து வாழ்கிறோமோ அவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். அந்த 91 அதிகாரம் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. வாதை ஒரு கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, அவை எந்த தீமை உனக்கு பலிக்காது. கர்த்தரே உனக்கு மறைவிடமாய் அவை பிரைஸ்தோரை தாங்கி நடத்துகிற தேவனாய் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்மலையின் வெடிப்பு, அவை பிரைஸ்தோ சிகரங்களின் மறைவு என்ன? கண்மலையின் வெடிப்பு நான் இப்படி சொல்ல ஆசைப்படுகிறேன். என் அருமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கப்படுவதற்கு போவதற்கு முன்பாக எத்தனையோ முறை சாட்டைகளினால் அடிக்கப்பட்டார், வாரினால் கிழிக்கப்பட்டார். இதோ அவருடைய முதுகு ஆமென் உளப்பட்டவருடைய நிலத்தை போல ஆமென் கிழிந்து நாராய் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய முதுகின் காயங்களில், அவருடைய சரீரங்களின் காயங்களில் இருக்கிற அந்த மறைவுக்குள்ளே ஒரு தேவ பிள்ளை மறைந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த சூழ்நிலைகளினாலும் ஆமென் எந்த பிரச்சனைகளானாலும் அந்த இடத்திலே கர்த்தர் ஒரு விடுதலையை, அந்த இடத்திலே கர்த்தர் ஒரு ஆரோக்கியத்தை தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானோம், அவருடைய தழும்புகளால் குணமானோம். இன்னைக்கு எத்தனை பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே, இன்னைக்கு எத்தனை பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே, நெருக்கம், கவலை, போராட்டம், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்கிற பலவிதமான சூழ்நிலைகளோடு அந்த மனிதனை தேடி, இந்த மனிதனை தேடி உலகத்திலே அழிந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை, உனக்காய் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் காணப்படுகிற அந்த வெடிப்புக்குள்ளே, அந்த மறைவுக்குள்ளே நீ மறைந்து கொள்வாயானால் என் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 37 அதிகாரத்திலே ஆமென் 32 அதிகாரத்திலே ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், வாசிங்கள். சங்கீதம் 32:7. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறீர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், ஓ ஆண்டவரே, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தது, எத்தனை போராட்டங்கள் வந்தது, எத்தனை கலக்கங்கள் வந்தது, எதுவும் அவரை சேதப்படுத்தவில்லை. தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆமென் நொந்து போன தருணங்கள், நான் இப்படி சொல்லுகிறேன், தாயால் தகப்பனால் கைவிடப்பட்டான். அவர் சொல்லுகிறார் ஒரு இடத்திலே, ஆண்டவரே, நான் பிறந்தது முதல் உம்முடைய சார்பிலே விழுந்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க இருக்கிற பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, பெரியவங்க எல்லாருமே நாம் பிறந்தவர்கள் தானே. எத்தனை பேர் இப்படி நாம சொல்ல முடியும்? உணர்ந்து இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஹாஸ்பிடல்ல, வீட்டில பிள்ளைக்கு ஆமென் பிள்ளை பிறக்கும் போது எந்த சேதமும் வராதபடி ஆமென் ஆமென் நர்ஸ் அல்ல டாக்டர்ஸ் எல்லாம் தாங்கிமார்கள் எவ்வளவு கவனமா பிள்ளைய ஆமென் கையில தாங்கிக்கோ எடுக்கிறாங்க. பிரைஸ் லார்ட். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய பிறப்பு, நான் பிறந்தது முதல் உமது சார்பில் விழுந்தேன். ஹல்லேலூயா. அவரை ஆமென் ஏற்றெடுத்து நடத்த, பிள்ளை என்று பராமரிக்க சரியான முறையில் ஒரு தாய் இல்லை. பைபிளில் சொல்லப்படாத ஒரு காரியம் உண்டு. ஆமென். தாவீதை குறித்து நமக்கு தெரியும். தாவீது பெரிய ஒரு ராஜா. ஆமென். தாவீது பெரிய ஒரு மனுஷன். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். அவர் கர்த்தரை சார்ந்து கொண்டார், ஆடுகளை மேய்த்தார். சிங்கம் வந்தது, கொன்று போட்டார். கரடி வந்தது, கொன்று போட்டார். கோலியாத் வந்தார், வீழ்த்தி போட்டார். இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலே அவர் பிறப்பின் அனுபவம் எத்தனை பேர் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? ஆமென். பிரைஸ் லார்ட். தேவ பிள்ளையே, அவருடைய பிறப்பே, ஆமென், பிரைஸ் லார்ட், அவருடைய வளர்ப்பே வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. ஆமென். பிரைஸ் லார்ட். தகப்பன் சொல்லுகிறார்,
ஆமே பிரைஸ் லார்ட். இவனை நான் பெற்றேன் என்று சொல்ல எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இவன் எனக்கு சாபத்தின் மகன், இவன் என்னுடைய பெயரை சொல்லவே கூடாது என்று சொல்லித்தான் அவன் தகப்பன் அவரை விட்டு தூரமாய் தள்ளி தன்னுடைய 3 பிள்ளைகளுக்கு ராணுவத்திலே வேலை வாங்கி கொடுத்த தகப்பன் தன்னுடைய இந்த தாவீது என்று சொல்லப்படுகிற மகனை ஆமே பிரைஸ் லார்ட் அட்லீஸ்ட் 1ஆம் கிளாஸ் கூட படிக்க அனுப்பல, பள்ளிக்கூடம் பக்கமே அனுப்பல, துரத்தி விட்டான். நீ ஆடுகளை மேய்த்துக் கொள், அப்படி ஆகிற நீ செத்து தொலை என்று சொல்லி. ஏன் தெரியுமா? காட்டிலே ஆடுகளை மேய்க்கும் பொழுது அங்கே பாதுகாப்பு இருக்காது. ஆடுகளை பிடிக்கும்படி ஆமே ஸ்தோத்திரம் அங்கே கரடி வரும், சிங்கம் வரும். அந்த கரடியில் ஒன்று, அந்த சிங்கத்தில் ஒன்று தாவீதை கொன்று போடட்டும் என்று சொல்லித்தான் தாவீதை சிறு வயதிலிருந்து காட்டிற்கு ஆடுகளை ஆமே மேய்க்க அனுப்பி வைத்தான். அத்தனை பரிதாபமாய் அத்தனை சூழ்நிலையிலே எல்லாராலும் தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்ட நிலையில் இருந்த தாவீது ஆமே தேவ பிள்ளையே ஒரு நாளில் தேவ சமூகத்திலே தன்னுடைய வேதனைகளை சொல்லி கதறி துடித்தவனாய் சொல்லுகிறார். ஆமென் பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீர் எனக்கு ஆண்டவரே, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகமாகிய அந்த ஆமென் பிரைஸ் தி லார்ட் மறைவிடத்திலே கடந்து வருவீர்களானால் அந்த இடத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை தர, அந்த இடத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய சமாதானத்தை தர என் தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 119 அதிகாரம் 114 வசனத்தை வாசிக்கும்போது அவர் சொல்லுகிறார், என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. ஆமென். தேவ பிள்ளையே, இடத்திலே எந்த சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் சரி, அடிக்கப்பட்ட நிலையிலே ஆமென் பிரைஸ் தி லார்ட், சரீரத்தின் ஆமென் பிரைஸ் தி லார்ட் தோள்கள் முதலாய் சதைகள் கிழிக்கப்பட்டு ஆமென் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அருமை நாதர் இயேசுவின் ஆமென் அந்த கண்மலை வெடிப்புகளுக்குள்ளே, அந்த ஆமென் மறைவுக்குள்ளே ஒரு தேவ பிள்ளை கடந்து வருவீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். ஆமென். அவருடைய சிகரங்களின் மறைவிலே அவருக்குள்ளே மறைந்து கொள்கிற அந்த தேவ பிள்ளையை பார்த்தால் சொல்லுகிறார், என் புறாவே, என் உத்தமியே, என் சகோதரியே, என் மணவாளியே என்று அழைக்கிற அந்த சத்தம் ஆமென் பிரைஸ் தி லார்ட் நம்முடைய காதுகளில் தொனிக்கும்படி ஆண்டவர் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக சொன்னேன், இந்த புறாவின் தன்மை சிகரங்களின் மறைவிடங்களில் அவன் மறைந்து வாழ்கிற புறா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புறாவை குறித்து அவன் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த புறாவுடைய கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவை தண்ணீர் ஓரமாய் அவை காணப்படுகிற, அதாவது அதே கண்கள் எப்பொழுதும் தண்ணீர் நிரம்பினது போல. ஸ்தோத்திரம். அவை நான் சரியாய் புறாக்களை அவை வளர்த்து அனுபவித்ததில்லை, ஆனால் அதன் புறாவை குறித்து அதனுடைய கண்களை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய கண்களின் ஓரத்திலே எப்பொழுதும் அவை அந்த கண்ணீர் அல்லது தண்ணீர் அந்த கண்ணிலிருந்து வடிந்து அது ஓரம் எப்பவும் ஈரமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவை அப்படியானால் ஒரு புறா அதனுடைய கண்கள் எப்பொழுதும் கண்ணீர் வடிக்கிறதா இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த புறாவின் கண்கள் ஆமென். இன்னும் இதே உன்னத பாட்டிலே ஆமென் ஸ்தோத்திரம் 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திற்கு வரும்பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். நீ ரூபவதி, என் பிரியமே, நீ ரூபவதி, உன் முகத்தின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஹalleluya praise God. அவன் புறாவின் கண்கள் அவன் எப்பொழுதும் தண்ணீர் வடிக்கிற கண்ணீர் வடிக்கிற கண்களாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த புறாவின் கண்கள் எப்படி இருக்கிறது என்றால், ஆமென் ஸ்தோத்திரம், முக்காட்டின் நடுவே ஒரு கண்கள் புறா கண்களாக இருக்கிறது. கபடற்ற உத்தமையே என்று அழைக்கிற, பரிசுத்த மணவாட்டியே என்று அழைக்கப்படுகிற ஒரு புறாவினுடைய கண்கள், ஆமென் பிரைஸ் காட், முக்காட்டின் நடுவே காணப்படுகிற கண்கள். எத்தனை அழகான கண்கள்! ஆமென். முக்காட்டின் நடுவே காணப்படுகிற கண்கள் என்றால் எதை குறிக்கிறது? தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே வருகிற வேதனைகள், உன் வாழ்க்கையிலே வருகிற பாடுகள், உன் வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள், நெருக்கங்கள் மத்தியிலே உலக மனுஷன் பார்க்க கூடாது. ஏன் என்னுடைய அப்பா அம்மா பார்க்க கூடாது? ஏன் என் பெற்றோர், என் பிள்ளைகள் பார்க்க கூடாது? என் புருஷன் பார்க்க கூடாது? என் மனைவி பார்க்க கூடாது என்று சொல்லி அதை வீட்டுக்குள்ளே அமர்ந்து மறைமுகமாய் கண்ணீர் வெடிக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை குறித்துதான் சொல்லுகிறார். உன் கண்கள் முக்காட்டின் நடுவே மறைந்திருக்கிற புறா கண்கள். ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு எத்தனை பேர் உங்க முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கலாம். ஓ சிஸ்டர், ஓ பிரதர், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா உடனே சொல்லுவீங்க, பரவாயில்லை, நல்லா இருக்கிறேன். ஆனா கொஞ்சம் பக்கத்துல வந்து, கொஞ்சம் பக்கத்துல உட்கார்ந்து உங்களை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது எத்தனை பெருமூச்சுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை அங்கலாய்ப்புகள், எத்தனை கவலைகள், எத்தனை கண்ணீர்! ஓ தேவ பிள்ளையே, வீட்டுக்குள்ளே, அறை வீட்டுக்குள்ளே இரவு படுக்கையிலே படுத்துக் கொண்டு இதயம் நொந்து வேதனையோடு அழுது துடிக்கிற தேவ பிள்ளையே, என் ஆண்டவருடைய கண்களை நோக்கி பார்க்கிறார். என் ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறார். என் தேவன் பலவீனங்களை பார்க்கிறார். உன்னுடைய சூழ்நிலைகளை பார்க்கிறார். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், முக்காட்டின் நடுவே மறைந்து அழுகிற தேவ பிள்ளையே, உன் கண்களுக்கு, உன் கண்ணீருக்கு ஒரு பலனை தரும்படியாய், ஒரு விடுதலை தரும்படியாய், உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் என் அருமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் கண்களை பார்க்கிறவராய் இருந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. எத்தனை நேரம் சொல்லணும், என் வேதனை யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? பிரைஸ் காட். பிள்ளைகளுக்கு சொன்னா கேட்கல, பெற்றோர் எனக்காக பரிதவிக்கல, ஸ்தோத்திரம், என்னை விசாரிக்க கூட ஆளில்லை ஏங்குகிற தேவ பிள்ளையே, இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் காரியத்தை சொல்லாத, அழாத, அவருடைய சமூகத்திலே உன் அறைகளிலே உட்கார்ந்து, வீட்டுக்குள்ளே அமர்ந்து, அந்த தேவ சமூகத்திலேயோ சபை உனக்காய் திறந்து கிடக்கிறது. யாரும் இல்லாத நேரத்திலே தனியாய் வா, அவனுடைய சமூகத்திலே ஏதோ ஒரு பகுதியில் உட்காரு. அவன் உன் கண்களை, அவன் கண்ணீர் சொரியட்டும், அடக்கி கொள்ளாதே, சத்தமிட்டு கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அழுகிற உன் கண்ணீரை கர்த்தர் துடைக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் சங்கீதம் 55வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், பன்னிரெண்டாவது வசனம், அப்படி இருந்தால் அந்த 55வது அதிகாரம் நினைக்கிறேன், அதுல 11வது வசனம் தானே. அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலே ஆமென் பிரைஸ் லார்ட், தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி ஆமென் பிரைஸ் லார்ட், அவர் அந்த இடத்திலே அறிக்கை எடுக்கிற ஒரு தேவ மனிதனாய் காணப்படுகிறார். ஹalleluya ஹalleluya. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, அந்த இடத்திலே ஆமென் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆமென் 14வது வசனம், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலோ நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். ஓ தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆமென் எல்லா நேரங்களிலும்
கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து கதறு. ஆமே, பிரைஸ் தி லார்ட். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு மனுஷர் காணும்படி கதறாமல் ஆண்டவருடைய கண்கள் காணும்படி கதறுகிறாயோ, உன் வாழ்க்கையிலே சீக்கிரமாய் கர்த்தருடைய மகிமையின் கிரியைகள் வெளிப்படுவதை நீ காண போகிறாய் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளிலே ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஒரு மனுஷி இரவு நேரத்திலே அவன் தன் வீட்டிலே தூங்கிக் கொண்டிருந்தாள். தூங்கிக் கொண்டிருந்த அந்த சகோதரியை தன்னுடைய புருஷன் என்று சொல்லப்படுகிறவன் அதிகாலை வேளையிலே தட்டி எழுப்பி சொல்லுகிறான், நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. காரணம், பிரைஸ் தி லார்ட், அவள் அவனுக்கு மனைவி அல்ல, அடிமையாய் வந்த ஒரு பெண். அவள் மூலமாய் பிள்ளையை பெற்றெடுக்கிறான். இப்பொழுது சொல்லுகிறார், ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென், இனி என் வீட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவருடைய கையிலே ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து, ஆமென், நீ உன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போ என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். அதிகாலை வேளை எழுப்பின அந்த ஸ்திரீ என்ன செய்வார்? ஒரு துருத்தி தண்ணீர் எடுத்தார், தன் பிள்ளையை தூக்கினார், தோளின் மேல் போட்டுக் கொண்டார், நடந்து போனார். வனாந்தரமான பகுதி, பாலைவனமான பகுதி, நேரங்கள் கடந்து போனது, மணிகள் கடந்து போனது. இதோ வனாந்தரத்திலே கடுமையான வெயிலடிக்க ஆரம்பித்தது. அந்த இடத்திலே பிரைஸ் தி லார்ட், ஆமென், பிரைஸ் தி லார்ட், அந்த ஆமென் ஸ்திரீயானவள் அந்த இடத்திலே பிள்ளை அழுகிறது. பிள்ளைக்கு துருத்தியில் இருந்த தண்ணீரை குடிக்க கொடுக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது துருத்தியில் இருந்த தண்ணீர் தீர்ந்து போயிற்று. பிள்ளை மீண்டும் பசியினால் அழுகிறது, தாகத்தினால் அழுகிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த சகோதரி பிள்ளையை ஒரு இடத்திலே வைத்துவிட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று தூரத்திலே பிள்ளை பார்க்காதபடி, இந்த மனுஷன் பார்க்காதபடி தன் கண்களை கண்களை கண்ணீரால் வடியும்படி அவள் அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையை வனாந்தரத்தின் சூழ்நிலையிலே பிரைஸ் தி லார்ட் அழுது கொண்டிருக்கிறாயா? பிரைஸ் தி லார்ட், நான் உனக்கு ஒன்றை சொல்லி தரட்டுமா? பிரைஸ் தி லார்ட், ஆபிரகாம் ஆகாருக்கு ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அனுப்பி வைத்தார். மனுஷன் தந்தானா உனக்கு? பிரைஸ் தி லார்ட், நீ மனுஷனை தேடி போவாயானால் அந்த மனுஷன் தந்தா ஒரு துருத்தி வெள்ளம் தான் தருவான், ஒரு செம்பு வெள்ளம் தான் தருவான், இல்ல ஒரு குடம் தண்ணி தருவான். ஆனால் என் தேவனை நோக்கி கதறுவாயானால், தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் உனக்கு ஒன்றை தருவார். அவர் ஒரு துருத்தி அல்ல, ஒரு குடம் அல்ல, அவர் தருகிறது ஒரு பெரிய நீரூற்றையே உனக்கு தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. யார் அடைக்க முடியுங்க? யார் அதை தடுக்க முடியும்? ஆண்டவர் தருகிறது நீரூற்று. கண்மலையில் இருந்து திறக்கப்பட்ட நீரூற்றாக கடந்து வருகிற நீரூற்று. இதோ வேதனையோடு பாரத்தோடு அழுகிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்றைக்கு அந்த நீரூற்றை திறக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு நீரூற்றை திறக்கும்படி அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எதை குறித்து அழுகிறாய்? எதை குறித்து கவலைப்படுகிறாய்? வியாதியா, வேதனையா, துன்பமா, இல்ல பிரச்சனை எதுவா இருக்கட்டும், என் தேவனுடைய சமூகத்தில் அழுவாயானால் இன்னும் சொல்லுகிறேன், எசேக்கியா என்ற ஒரு மனிதன் இருந்தார். வியாதி உண்டாயிற்று, பலவீனம் உண்டாயிற்று. அவனுக்கு கர்த்தரால் ஒரு வார்த்தை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரே தன்னுடைய தீர்க்கதரிசி சொல்லி அனுப்பினார், உன் காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மரித்து போவாய். உன் காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மரித்து போவாய். என்ன நடந்தது? எசேக்கியா தீர்க்கதரிசனத்திலே எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல. எசேக்கியா கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வந்த மனிதனிடத்திலே எனக்காக ஜெபியுங்கள், எனக்கு விடுதலை கிடைக்கும்படி ஜெபியுங்கள் கதறவில்லை. மாறாக நின்று கொண்டிருந்த தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன் முகத்தை அவருக்கு நேராய் திருப்ப மனமற்றவராய் திருப்பி சுவர் புறமாய் தன் முகத்தை திருப்பி, என் தேவனாய் என் கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மை முற்றுமாய் இருந்தேன் என்பதை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அழுதான். அழுத அவனுடைய கண்ணீரை தேவன் கண்டார்.
ஆமே பிரைஸ் லார்ட். என் தேவனது அழகை கண்ட பொழுது ஆமே கர்த்தர் சொன்னார் ஆமே எனக்கு முன்பாக கண்ணீர் விட்டு அழுகிற எசேக்கியாவை நீ பார்த்தாயா? அவருடைய அழுகை நிமித்தம், அவருடைய வேதனை நிமித்தம், அவர் கண்ணீர் விடுகிற நிமித்தம் ஆயுசு நாளில இன்னும் கூட்டி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக அழுது கொண்டிருக்கிறீங்க? எதற்காக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கீங்க? ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய கண்கள் முக்காற்றின் நடுவே ஆமென் கண்ணீர் விடுகிற புறா கண்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் பைபிள்ல சொல்வேன். ஆனால் ஸ்தோத்திரம் ஆமென் பிரைஸ் லார்ட். அன்னாள் என்கிற ஒரு சகோதரன் மன கிளேசத்தோடு வேதனையோடு தன்னுடைய சக்கடத்தை ஆமென் பிரைஸ் லார்ட் அவளை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி கலங்கி போகிற சூழ்நிலையில ஆமென் பிரைஸ் லார்ட் தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய முகத்தை ஆமென் அந்த தரையிலே பதிய வைத்துக் கொண்டு ஆமென் ஆண்டவரை நோக்கி கதறி அழ ஆரம்பித்தார். சத்தம் வெளியே வரவில்லை, உதடுகள் அசைகிறது. பார்த்து கொண்டிருக்கிற மனுஷன் அல்ல, அவன் ஒரு ஆசாரியன், அவன் நம்முடைய பாஸ்டர் சொன்ன ஒரு ஊழியக்காரன். அவன் சொல்லுகிறான், ஓ ஸ்திரியே, உன் குடிய உன்னை விட்டு விலக்கு. பாருங்க, அவன் மனம் வியாகுலப்பட்டு வேதனையோடு அழுகிற சகோதரியை பார்த்து, அழுகிற புறாவை பார்த்து அந்த மனுஷன் சொல்லுகிறான், நீ குடித்திருக்கிறாய், நீ வெறுத்திருக்கிறாய், பரிகாசம், நிந்த, அவமானம், நீ எதை செய்தாலும் அவன் எப்போ அழகுதான் இருப்பான். அவன் வாதரந்தா தன்னுடைய குறைகளதான் சொல்லுவான், இல்ல இல்ல இல்லதான் பேசுவான். எத்தனை பரிகாசங்கள், எத்தனை நிந்தைகள். அவே தேவ சமூகத்திலே தேவ பிள்ளையே, அவைகளுடைய கண்கள் மறைவிடங்களிலே மறைந்திருந்து கண்ணீர் சொரியுமானால் வசனம் சொல்லுகிறது, அழுத அண்ணால் மறுபடியும் துக்க முகமாய் இருக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார், என் தேவன் மகிமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் பிரைஸ் லார்ட். ஆமென். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அவை சொல்லி செபிக்க போகிறேன். முதலாவதாக சிகரங்களின் மறைவிடங்களில் தங்கும் புறா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நதிகள் ஓரமாய் தங்கும் ஆமென் கண்ணீர் வடிக்கிற புறாக்கண்கள். மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஆமென் பிரைஸ் லார்ட் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் அந்த புறாக்கண்கள் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 38வது அதிகாரம் 14வது வசனம். தகைவிலான் குருவியை போலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நமுட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் கூவினே, புறாவை போல புலம்பினே. ஸ்தோத்திரம். புலம்புகிறாயா? ஸ்தோத்திரம். புறா எப்போது அலரும், புறா எப்பொழுது அழும். அவருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது எவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது புறா தன்னுடைய ஜோடி புறாவை இழக்குமோ, தன்னுடைய ஜோடி புறா எப்பொழுது மரித்து போகுமோ, அப்பொழுது அது அலற ஆரம்பிக்குமா, புலம்ப ஆரம்பிக்குமா. பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த புறா ஆமென் அலறுகிற புறா அப்படியே கண்கள் மேலேயே நோக்கி பார்த்து கொண்டிருக்குமா. இடத்திலே உன்னை சொல்லி கடந்து போகிறேன் தேவ பிள்ளையே. ஆமென். புறா கண்களையுடைய நம்முடைய வாழ்க்கை, ஆமென் புறாவை போன்ற நம்முடைய வாழ்க்கை கபடற்றதாய், உண்மையுள்ளதாய், உத்தமமாய் மறைந்திருக்கிற ஒரு தன்மையிலே நாம் காணப்படும்படி கர்த்தர் கிருபை செய்யட்டும். இப்போ உன்னை சொல்லுகிறேன், நம்முடைய கண்கள் ஆமென் பிரைஸ் லார்ட், நமக்கு ஒரு துணை உண்டு, நமக்கு ஒரு மணவாளன் உண்டு, அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமென் பிரைஸ் லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எதற்காக தெரியுமா? உண்மையாய் உத்தமமாய் தேவனுடைய அவன் சிகரங்களின் மறைவிலே வாழ்கிற, உத்தமமாய் வாழ்கிற புறாவை
புறாவை சேர்த்து கொள்ளும்படி என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். எத்தனை பேருடைய கண்கள் இன்றைக்கு இந்த புறாவின் கண்களை போல ஆண்டவரே எப்பொழுது நீர் வருவீர் என்கிற அந்த ஆசையோடு காணப்படுகிறது. எத்தனை பேர் நம்முடைய இருதயம் ஆண்டவரே நீர் எப்பொழுது வருவீர் என்கிற அந்த ஆயத்தத்தோடு ஆமென் அவரை அழைக்க ஆயத்தமாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். என் நேசர் எப்போது வருவா என்று என்னுடைய துணை எப்போது வரும் என்று புறா காத்திருக்கும், தன் கண்களை உயரத்தில் எடுக்கும். இதற்கு நிகராக ஆமென் நிருபத்தில் ஒரு வசனத்தை வாசித்து செபிப்போம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆசை எத்தனை பேர் இருக்கு? வாரும் என் நேசரே என்று அழைக்க எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறோம்? உலகத்தில் செல்வத்தையும் செழிப்பையும் ஆமென் மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேடி ஓடுகிற தேவ பிள்ளையே, எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீர் எப்போது வருவீர் என்று ஆமென் இங்கே வாசித்தோமே. ஆமென் காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். புத்திர சுவிகாரம் எப்போது வரும் என்று காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இந்த தவிப்பு எத்தனை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. ஸ்தோத்திரம். ஒரு 5 நிமிடம் கூட ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். டேவிட் லிவிங்ஸ்டன் என்று நினைக்கிறேன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதன், ஸ்தோத்திரம், அமெரிக்க தேசத்தில் இருந்து ஆப்பிரிக்காவின் இருண்ட கண்டம் என்று சொல்லப்படுகிற ஒரு காட்டு பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி குடும்பமாய் கடந்து போகிறார். ஸ்தோத்திரம். குடும்பமாய் கடந்து போகிற அந்த தேவ மனிதன் ஆமென் ஏறத்தாழ பல ஆண்டுகள் ஊழியம் செய்த பிற்பாடு தன்னுடைய மனைவி அங்கே மரித்து போகிறார்கள். மரித்து போன மனைவியின் சரீரத்தை காட்டுக்குள்ளே அடக்கம் பண்ண வாய்ப்பில்லை, வசதி இல்லை, ஆயுதங்கள் இல்லை. ஆறுபடினாலே அந்த மனைவியின் சரீரத்தை தூக்கி காட்டு மிருகங்களுக்கு ஆகாரமாய் தூக்கி வீசிவிட்டு மறுபடியும் தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்தார். நாட்கள் போனது, ஆண்டுகள் போனது. ஆமென், பிரைஸ் காட். கடைசியாய் 30 ஆண்டு காலம் அந்த இருண்ட கண்டத்திலே ஆப்பிரிக்காவிலே ஊழியம் செய்த பிற்பாடு இனி என்னுடைய சரீரம் இடத்திலே ஊழியம் செய்ய ஒத்துழைக்காது, பலவீனம், வியாதிப்பட்டு விட்டது என்று நினைத்து ஆமென் இனி ஆமென் ஊழியம் செய்ய முடியாத சூழ்நிலை வந்த பொழுது அவர் ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்டு தன்னுடைய சொந்த தேசமாகிய அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போக ஆரம்பித்தார். புறப்பட்டு போகும்படி ஒரு இடத்தில் போய் கப்பல் ஏறினார். கப்பல் ஏறி சில மாதங்கள் கப்பல் பிரயாணம் போன பொழுது குறிப்பிட்ட ஒரு துறைமுகத்தில் போகும் பொழுது அமெரிக்காவை ஆண்டு கொண்டிருந்த ஒரு ராஜா, ஒரு அரசர், ஜனாதிபதி அந்த நாளிலே அந்த கப்பலிலே வந்து ஏறினார். ஸ்தோத்திரம். அந்த ஜனாதிபதி எங்கே போகிறார் என்று பார்த்தால், அவன் எங்கே போய்விட்டு வருகிறார் என்று பார்த்தால் 2 நாட்கள் உலகத்தை சுற்றி பார்த்து இன்பம் அனுபவிக்கும்படியா சுற்றுலா போய்விட்டு வருகிறார். இப்பொழுது அந்த கப்பல் பிரயாணத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த மனிதனும் இருக்கிறார், உலக ஊழியத்தை செய்த உலக வேலை செய்கிற அந்த மனிதனும் இருக்கிறார். குறிப்பிட்ட இடத்திலே நியூயார்க் பட்டணத்திலே வந்த பொழுது கப்பல் துறைமுகத்திலே நின்றது. அவன் நின்ற பொழுது அநேகர் புடை சூழ, அநேக குதிரை படைகள் வந்து சூழ இந்த ஜனாதிபதி இறங்கி அவரை வரவேற்று அவர்களை அன்போடு கூட பல காரியங்களை செய்து அந்த மனிதனை அழைத்துக் கொண்டு போனார்கள். அதை பார்த்து கொண்டு அமைதியாய் கப்பலில் இருந்த அதில் டேவிட் லிவிங்ஸ்டன் கப்பலில் இருந்து மெதுவாக இறங்கினார். கனத்த இதயத்தோடு, நொந்து போன உள்ளத்தோடு கூட அந்த இடத்திலே நின்று கொண்டு ஆண்டவரை பார்த்து ஜெபித்தார். ஆண்டவரே, 2 நாள் களியாட்டு பார்க்கும்படி, சுகம் அனுபவிக்கும்படி தேசத்தில் சுற்றி திரிந்து சுகபோகத்தை விரும்பி வாழ்ந்த இந்த மனிதன் துறைமுகத்தில் இறங்கின பொழுது எத்தனை பேர் கடந்து வந்து அவரை வரவேற்று அழைத்து
சென்றார்கள். ஆனால் 30 ஆண்டுகள் அவன் ஆப்பிரிக்காவின் இருண்ட கண்டத்திலே காட்டிலே ஊழியம் செய்து மனைவியை அங்கே இழந்து பரிதாபமாய் பலனில்லாதவனாய் வந்து நிற்கிற என்னை அழைத்துக் கொண்டு போக ஒரு மனிதன் கூட இல்லையா ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தில் அல்ல வாய்விட்டுதான் ஸ்தோத்திரம். என்னாலும் பிரயோஜனம் இல்லை. தனி மனிதனாய் தன் கையில் இருந்த பெட்டியை பிடித்துக் கொண்டு வீட்டிலே கடந்து போனார். தன்னுடைய சிறிய வீட்டுக்குள்ளே அமர்ந்து இரவு தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த இடத்திலே ஒரு கரம் அவரை தட்டி எழுப்பினது. ஓ எழும்பு என்று சொல்லி தட்டி எழுப்பினது. எழுப்பும் பொழுது அவர் எழுப்பினார். அப்போது அருமை ஆண்டவர் அந்த இடத்திலே அவரோடு பேசினார். ஓ மகனே, 30 ஆண்டு காலம் ஆப்பிரிக்காவின் இருண்ட கண்டத்திலே ஊழியம் செய்தாய். அங்கே உடைய மனைவியை இழந்தாய், அங்கே உடைய பலத்தை இழந்தாய். ஆனால் உன்னுடைய சொந்த இடமாகிய நீ பிறந்து வளர்ந்த இந்த இடத்திலே கடந்து வந்த பொழுது உன்னை வரவேற்க யாரும் வரவில்லை. ஆனால் அந்த ராஜாவை வரவேற்க அநேகர் வந்தார்கள். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த ராஜா இறங்க வேண்டிய துறைமுகத்தில் இறங்கினபடியினால் அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் நீ இறங்க வேண்டிய துறைமுகத்தில் இன்னும் நீ வந்து இறங்கவில்லை. நீ இறங்க வேண்டிய துறைமுகம் உலகத்தில் இல்லை. நீ இறங்க வேண்டிய துறைமுகம் பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தில் நீ வந்து இறங்கும் பொழுது படைகள் அல்ல, தேவதூதர்கள் அல்ல, நானே என் சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்து உன்னை வரவேற்று அழைத்து செல்வேன் என்று சொன்னாராம். என்னை கேட்கிற தேவபிள்ளை, இந்த இடத்திலே உன் கண்கள் வேதனையோடு இருக்கலாம், பாடுகளோடு இருக்கலாம், கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கலாம். என் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை சேர்க்கும்படி சீக்கிரம் வரப்போகிறார். உலகம் படிடுவோமா? அவருடைய சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. என் உத்தமியே, என் புறாவே, என் சகோதரியே, என் மனவாளியே, என் அழைக்கிற அந்த சத்தம் ஆமென், ஹல்லேலூயா இன்றைக்கு நம்முடைய காதுகளில் கேட்கட்டுமே. ஓ நீ பாஷாதாரா பாகாமரபா ஒரு 2 நிமிடம் எல்லாம் வீண வைத்து ஆண்டவரே ஆமென், ஹல்லேலூயா என்னுடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படட்டும். ஆண்டவரே, கபடற்ற பொறாமை போல உண்மையுள்ள வாழ்க்கை வாழ விட்டு கொடுக்கிற அனுபவத்தோடு யாருக்கும் தீங்கு செய்யாதபடி, பெருமை பேசாதபடி, வீம்பு பேசாதபடி, மனத்தாழ்மையோடு நடக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த வேளையிலே பெருமை செய்யட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அவர் அழைத்து செல்லும்படி வர ஆயத்தமாய் இருக்கிறார். அவை வருவேன் என்று அவர் சொன்னவர் தாமதியா நிச்சயம் வருவார். எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறோம்? நமக்குள்ளே அந்த தவிப்பு உருவாகட்டும். என் நேசர் எப்போது வருவார் என்று சொல்லப்படுகிற அந்த தவிப்பு அவன் நமக்குள்ளே உருவாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பரிசுத்தரே பரிசுத்தம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். பிரைஸ்லா வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே தனியாய் அழுகிற தேவ பிள்ளையே, மறைந்திருந்து ஒரு காரியத்துக்காய் கதறுகிற தேவ பிள்ளையே, ஆமென், பிரைஸ்லா உனக்காய் பரிதவிக்கிற ஒரு தேவன் உண்டு. ஒரு காரியத்தை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. கவலைப்படாதே, நீ சோர்ந்து போகாதே. இன்னும் உன் கண்கள் சொரியட்டும்.